வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 464 நாட்களாகிறது. இந்நிலையில் காசா உள்ளே மிக கடுமையான உணவு பஞ்சம் நாளுக்கு நாள் மிகவும் அதிக அளவில் சென்று கொண்டிருக்கிறது. சர்வதேச அமைப்புகள் அங்கே மிகப்பெரிய தொற்று பரவுவதற்கும் மற்றும் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுவதற்குமான அச்சத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றனர். இதே சமயம் மறுபக்கம் நாம் ஏற்கனவே பேசியிருந்தது போல லெபனான் உள்ளே அதிபருக்கான தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. மறுபக்கம் இந்த பக்கம் ஏமனில் நேற்று இரவு ஏமன் செங்கடலில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவின் போர்க்கப்பல் ஒன்று மீது மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இப்படி பல தகவல்கள் அடுத்தடுத்து இருக்கின்றன. இது இல்லாமல் ஐரோப்பிய யூனியனிலும் சில தகவல்கள் நாம் பகிர வேண்டியதுள்ளது. இவை அனைத்தும் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு துறை செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் துறை. வணக்கம் தோழர். தோழர், இந்த நீங்க போன தடவை சொல்லியிருந்தீங்க இது போல வந்து லெபனான்ல நடக்க போற அந்த அதிபர் தேர்தலில் வந்து ஹெஸ்புல்லா வந்து அமெரிக்க மற்றும் சவுதி ஆதரவு நபரா இருக்கக்கூடிய அந்த ஜோசப் ஆவுன் அப்படின்றவர் வந்தாலும் ஏத்துக்க தயாரா தான் இருக்கிறாங்க, அவங்க தடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட அவர் தான் இப்போ இதாக இருக்கிறாரு, அதிபரா மாறி இருக்காரு. இதுக்கு அடுத்து எப்படி அங்க ஸ்டெப் நகர போகுது? இதனால ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? இது வந்து எப்படின்னா, அமெரிக்க மேற்குலக நாடுகளினுடைய வழக்கமான நிகழ்வுகள்ல இதுவும் ஒண்ணு. என்ன பண்றாங்கன்னா, ஒரு லெஜிட்டிமேட்டான ஒரு நபரை வந்து நியமனம் பண்றதன் மூலமா, தங்களுக்கு சார்பான ஒருத்தரை வந்து லெஜிட்டிமேட் பொசிஷன்ல வந்து நியமனம் பண்றதன் மூலமா தங்களுடைய விஷயம் வந்து செயல்படுத்தலாங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அப்படியான ஒருத்தரை வந்து அவருங்க தேர்ந்தெடுத்திருக்கிறது தான் வந்து ஜோசப் ஆயோன். இப்போ ஜோசப் ஆயோன் வந்து என்ன மாதிரி நடந்துக்க போறாருன்னா நமக்கு கிளியரா தெரியும். சவுதி அரேபியாவும் அமெரிக்காவினுடைய தேர்வா தான் ஜோசப் ஆயோன் இருக்கிறாரு. ஸோ அதனால அவங்களுக்கு சார்பா தான் வந்து அவர் இயங்க போறாருங்கிறது நமக்கு தெரியும். ஆனா ஹெஸ்புல்லா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ஹெஸ்புல்லா 2 விஷயத்துல வந்து, அதாவது 2 பேர்ல இவர் வந்தா கூட வந்து நாங்க ஏத்துப்போம். ஆனா சமீர் ஜியாஜியா வந்து வர்றதை நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. சமீர் ஜியாஜியாங்கிறவர் நேரடியா வந்து ஹெஸ்புல்லாவை அழிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். ஆனா ஜோசப் அயோன் வந்து அமெரிக்காவினுடைய பப்பட்டா இயங்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இப்போ இந்த 2 வேறுபாடு இருக்கு. நேரடியா இராணுவ ரீதியா உள்நாட்டு போரை உருவாக்குறதுக்கான முயற்சியில ஈடுபடக்கூடியவர் தான் சமீர் ஜியாஜியா. ஸோ சமீர் ஜியாஜியாவை வந்து வீழ்த்தணுங்கிறதுல ஹெஸ்புல்லா தெளிவா இருந்தது. சமீர் ஜியாஜியா வர்றதை நாங்க ஒரு காலத்திலயும் அனுமதிக்க மாட்டோங்கிறது தான் அவங்க தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்துல ஜோசப் அயோன் தான் வரணுங்கிறது வேற வழியே இல்லாத ஒரு சூழல் வந்து இருந்ததுன்னா நாங்க வந்து அதை ஏத்துப்போம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவர் வர்றதை வந்து நாங்க தடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க தரப்புல இருந்து ஒரு கேண்டிடேட்டை மரடா மூமெண்ட்டுங்கிற ஒரு மூமெண்ட்டினுடைய தலைவரா இருக்கிற சுலைமானி ஃபிரங்கி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அவங்க நியமனம் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்காக லிஸ்ட்ல இருந்தாரு. ஆனா கடைசியா அவரு கடைசி நேரத்துல தன்னுடைய கேண்டிடேசியை வந்து விட்ரா பண்ணிட்டு அவர் ஜோசப் அயோனுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு. அந்த இடத்துல ஹிஸ்புல்லாவுக்கும் அமல் மூமெண்ட்டுக்கும் வேற வழி கிடையாது. ஸோ இவங்களும் வந்து இந்த நேஷனல் கன்சென்சஸ்ல ஒன்று சேர்ந்து இயங்க வேண்டிய நிலையில தள்ளப்பட்டுட்டாங்க. அதனால ஜோசப் அயோனுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா, ஜோசப் அயோன் வந்து இப்போ ஹெஸ்புல்லாவினுடைய ஆதரவு, அமல் மூமெண்ட்டினுடைய ஆதரவு 2யும் பெற்று தான் வந்து இந்த பொறுப்புக்கு வந்து வந்திருக்கிறாரு. ஸோ அதனால இவங்க என்ன அவர் கூட வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்க, என்ன டேர்ம்ல வந்து அவரை அக்ரி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது அவங்களுக்குள்ள நடந்த உடன்பாடு என்னங்கிறது நமக்கு தெரியல. அதே நேரத்துல ஹெஸ்புல்லாவினுடைய பிரதான நோக்கம் என்னவா இருந்திருக்கு இந்த தேர்தலை பொறுத்தளவுல அப்படின்னா, இந்த கட்டத்துல மேற்கத்திய தரப்பினுடைய நோக்கமா இருக்கிறது லெபனானுக்குள்ள உள்நாட்டு போரை உருவாக்குறது தான் அவங்களுடைய பிரதான நோக்கமா இருக்கு.
அதற்காக தான் முழுமையா வந்து அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு நேரம். நீங்க அதுல குறிப்பா அமெரிக்காவினுடைய தூதரா இருக்கக்கூடிய லிசான்னு நினைக்கிறேன் அவங்க பேரு. ஸோ அவங்க வந்து அங்க இருந்து உள்நாட்டு அரசியல் தலைமைகள் எல்லாம் கூப்பிட்டு ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான உள்நாட்டு போரை நடத்துறதுக்கு நீங்க தயாராகுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பல பேரை வந்து கூப்பிட்டு சந்திச்சு பேசியிருந்தாங்க. ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான இராணுவ ரீதியான நடவடிக்கை, ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சி நடவடிக்கையில ஈடுபட சொல்லி அவங்க நிர்பந்தப்படுத்தி இருந்தாங்க பல அமைப்புகளை. அதுல குறிப்பா வந்து சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்த கட்டாயிப்புங்கிற ஒரு அமைப்புங்கிறது பிலாஞ்சிஸ் பார்ட்டி சமீர் ஜியாஜியா கூட வந்து இணைந்து இயங்கக்கூடிய அமைப்பு. இந்த ரெண்டு அமைப்பும் ஆல்ரெடி உங்களுக்கு ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான சிவில் வாரை உருவாக்கணுங்கிற நோக்கம் ஆல்ரெடி இருந்ததுதான். பல இடங்கள்ல அது வெளிப்பட்டிருக்கு. சேமர் ஹெர்ஸ் 2007 எழுதின ரீடைரக்ஷன்ங்கிற அந்த ஆர்டிக்கல்ல அதை எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அதுல அமெரிக்காவும் சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகள் எப்படி இந்த கட்டாய்ப்புங்கிற அமைப்பு, அல் கொய்தா அஃபிலியேட்டட் அமைப்புகளை வந்து ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக திருப்பணுங்கிறதுல வேலை பார்த்தாங்கிறத வந்து அவரு எழுதியிருக்கிறார். அதெல்லாம் திட்டமிட்டலா வச்சிருந்ததை எழுதியிருக்கிறார். ஸோ இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான உள்நாட்டு போருக்கு தயாரா இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஃப்ரிஞ்ச் எலமெண்ட் தான். இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு கிடையாது. இன்னும் சொல்ல போனா குறிப்பா மெரனைட் கிறிஸ்டியன் சமூகத்தின் மீது இஸ்ரேல் அரசாங்கம் நடத்தின தாக்குதலுக்கு சமீர் ஜியாஜியா எந்த பதிலும் கொடுக்கல. அவங்களுக்கு ஆதரவா நின்னது ஹெஸ்புல்லா தான். ஹெஸ்புல்லாவினுடைய ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து அந்த மக்களையும் வந்து பாதுகாத்துது. அந்த மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கும் ஹெஸ்புல்லா தான் இன்னைக்கு உதவி வழங்குது. ஸோ அதனால சமீர் ஜியாஜியா இதுல கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறான். ஸோ அந்த ஆள் வந்து இப்போ ஏற்கனவே அந்த ஆள் பாகிஸ்தான் ஏதாவது பாலஸ்தீன் ரெஃப்யூஜி கேம்ப் மீது 82லன்னு நினைக்கிறேன், 82ல ஒரு இனப்படுகொலை தாக்குதலை மாசக்கர் நடத்தினவன். அவனுடைய பார்ட்டி வந்து மாசக்கர் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களும் லெபனான் சியா பிரிவு இஸ்லாமியர்களும் வந்து கொல்லப்பட்டாங்க சிவிலியன் சமூகத்தில இருந்து. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபெனட்டிக் தான் வந்து இந்த சமீர் ஜியாஜியா. ஸோ ஃபாசிஸ்ட், அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற ஃபாசிஸ்ட், ரொம்ப நாளா ஆயுதம் வந்து வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான உள்நாட்டு போரை உருவாக்குறதுக்கு தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவினுடைய தூதரக அதிகாரி இந்த வேலையில தான் வந்து தொடர்ந்து ஈடுபட்டாங்க லிசா. ஸோ இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த இதெல்லாம் வந்து திட்டமிடலா தான் இருந்தது. கடந்த இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து குறிப்பா லெபனானுக்குள்ள இஸ்ரேல் இன்வேட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அமெரிக்காவினுடைய செய்தி நிறுவனங்கள் இந்த செய்திகளை வந்து ரொம்ப தீவிரமா எழுத ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உள்நாட்டு போர் உருவாக போகுது, அதற்கான நடவடிக்கைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் வந்து அவங்க எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல தான் இந்த போர் நிறுத்தத்தின் காலகட்டத்துல ஒரு பிரசிடண்ட்டை தேர்ந்தெடுக்கணுங்கிற முடிவும் வந்து எட்டப்பட்டுச்சு. இப்படியான ஒரு சூழல் இருக்கிறதுனால ஹெஸ்புல்லா இதை எல்லாத்தையும் எதிர்கொள்றதுக்காக தான் சிவில் வாரை தடுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க வந்து பண்றாங்க. என்னன்னா லெபனானுக்குள்ள 1000 பிளவுகள் இருந்ததுனாலும் லெபனானுடைய சாவர்னிட்டியை பாதுகாக்கிறதுலயும் லெபனானுடைய பொலிட்டிக்ஸை வந்து பிரிவினை இல்லாம பாதுகாத்துக்கிறதுலயும் வந்து அவங்க கவனம் செலுத்துறாங்க. ரொம்ப ரேஷனலா, ரொம்ப ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிறாங்கிறத வந்து தெளிவுபடுத்துற ஒரு சம்பவமா தான் அவங்க என்ன பண்றாங்க, பிளவுகள் இல்லாத அளவுக்கு ஒரு கன்சென்சஸான ஒரு கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கணுங்கிற இடத்துல தான் வந்து ஜோசப் அயோனை வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுல அமெரிக்க மேற்குலக தரப்பு ஹெஸ்புல்லா ஒருவேளை ஜோசப் அயோனை வந்து எதிர்த்து இருந்தது, அவரை வந்து தலைவர் அதாவது பிரசிடென்ட் பொறுப்புக்கு வந்து வரவிடல அப்படின்னா அதையே காரணமா வச்சு ஹெஸ்புல்லாங்கிறது ஒரு டிவிஷனை வந்து உருவாக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க போர்ட்ரே பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தது.
அதே நேரத்துல ஜோசப் அயோனுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய தரப்புக்கும் ஹெஸ்புல்லா தரப்புக்கும் ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படுத்துறதுக்கான முயற்சி நடந்திருக்கும். அதையே காரணமா வச்சு சிவில் வாரை உருவாக்குறதுக்கான நடவடிக்கையில மேற்கத்திய தரப்பு இறங்கியிருக்கும். ஆனா அதை அவாய்ட் பண்ண வேண்டிய இடத்துலதான் இன்னைக்கு ஹெஸ்புல்லா இந்த பிரசிடென்ட்டுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு அந்த கன்சென்சஸ் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இது வரும் காலங்கள்ல குறிப்பா வந்து இந்த இந்த 60 நாள் போர் நிறுத்தம்ங்கிறது முடிவுக்கு வரும்போது இஸ்ரேல் லெபனானுடைய சாவரின் டெரிட்டரியை விட்டு வெளியேறல அப்படின்னா மீண்டும் வந்து சண்டை ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அப்படி வரும்போது இன்னைக்கு இருக்கிற இந்த பிரசிடென்ட் இதற்கு இந்த இடைப்பட்ட காலத்துல குறிப்பா வந்து இந்த 60 நாள் பீரியட் முடியறதுக்குள்ள இவர் என்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாரு, இவர் என்ன மாதிரி இத பிரச்சனைகளை வந்து முடிவுக்கு கொண்டு வர போறாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் வந்து இதெல்லாத்தையும் பண்ண தவறார் அப்படின்னா ஹெஸ்புல்லாவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் வந்துருது. அவங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் மூலமா தான் இந்த ஜைனிஸ்ட் படைகளை வந்து வெளியேற்ற முடியுங்கிற இடத்தை நோக்கி நகருவாங்க. அதுக்கு இடையில வேற ஏதாவது ஜோசப் அயோனுக்கு இருக்கிற லெவரேஜ் மூலமா அவர் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வந்து இந்த சைனிஸ்ட் ஃபோர்ஸை வெளியேற்ற முடியும்னா அது வரவேற்கத்தக்கதா தான் வந்து அவங்க பார்ப்பாங்க. ஆனா அது நடக்காது. அந்த மாதிரியான நேச்சர் வந்து இந்த சைனிஸ்ட் என்டிட்டிக்கு கிடையாது. இது வரைக்கும் அந்த மாதிரி அது நடந்துகிட்டது இல்லை. குறிப்பா வந்து நீங்க மேற்குலக நாடுகள்ங்கிறவங்க ஒப்பந்தங்களை என்னைக்குமே மதிச்சது கிடையாது. எந்த ஒப்பந்தங்களையும் அவங்க மதிச்சது கிடையாது. எல்லா ஒப்பந்தங்களையும் காலில் தூக்கி போட்டு மிதிக்கிறது தான் அவங்களுடைய வழக்கமான நிகழ்வு. ஸோ அந்த வகையில இதுவும் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஒப்பந்தமா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த ஒப்பந்தம் முழுமையா செயல்பாட்டுக்கே வரல. இஸ்ரேல் தொடர்ந்து இந்த ஒப்பந்தத்தை வந்து டே 1ல இருந்து மீறிட்டு தான் இருக்கு. அன்றாடம் மீறிட்டு இருக்கு. ஸோ ஆனா இங்க கேரண்டார் வந்து நேர்மையானவங்க கிடையாது. அவங்களும் அதே கேம்ப்ல இருந்து வரக்கூடியவர்கள். ஸோ அதனால இதுல எதையும் எதிர்பார்க்க முடியாதுங்கிறது எல்லாருக்குமே கிளியரா தெரிஞ்சதுதான். ஸோ இப்ப இந்த இடத்துல இது வெளிப்படையா 60 நாள் போர் நிறுத்தங்கிறது முடிவுக்கு வந்த உடனே ஹெஸ்புல்லாவுக்கு அந்த அந்த லெஜிட்டிமசி வந்து கிடைக்குது. அது ஜஸ்டிஃபை பண்ண முடியும். இதுக்கு மேலேயும் வந்து நாங்க பொறுமையாக்க முடியாது. நீங்க வந்து உங்களுடைய பொறுப்புல இருந்து தவறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆரம்பிச்சாங்கன்னா அதை வந்து லெபனான் அரசாங்கமும் எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா அவங்களால இதை செயல்பாட்டில் வச்சுக்க முடியல. தொடர்ந்து வந்து வயலேஷன்ஸ் பண்றதை தடுக்க முடியல. அவங்களுடைய கேரண்டர் யாருமே வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இல்லை. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த தேர்தல் முடிவுக்கு வந்திருக்கு. தேர்தல் முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜோசப் அயனுடைய நடவடிக்கைகள் வந்து என்னவா இருக்க போது, என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம போக போக பார்த்தா புரியும். இதுல புதுசா ஹெஸ்புல்லா வந்து டிசார்ம் பண்றது, அதாவது ஆயுதத்தை வந்து ஹெஸ்புல்லா கைவிடணும் அப்படிங்கறத வந்து அவரு டிமாண்டா அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வச்சிருக்கிறாரு. ஆனா அது நடைமுறைக்கு வருமானா அகைன் இந்த 60 நாள் போர் நிறுத்தத்தை எப்படி ஜோசப் அயோன் ஹேண்டில் பண்ண போறாருங்கிறத பொறுத்து தான் ஹெஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை வந்து அவங்க கைவிடுவாங்களாங்கிறதெல்லாம் வந்து பேசவே முடியும் முதல்ல. அதற்கான வாய்ப்பு ஜோசப் அயோனுக்கு இல்லை. அத ஜோசப் அயோனை வந்து இஸ்ரேல் என்டிட்டி மதிக்காது. ஸோ அதனால ஜோசப் அயன் என்ன வேணாலும் சொல்லலாம். அவருக்கு உள்நாட்டில் என்ன பிரச்சனைகள் வேணாலும் இருக்கலாம். ஹெஸ்புல்லா வீழ்த்துறதுக்காக வந்து அவர் வேலை பார்த்தாலுமே இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்காது. ஏன்னா அதனுடைய நேச்சரே அது இந்த மாதிரியான ரோக் நடவடிக்கையில தான் ஈடுபடும். ஸோ அந்த இடத்துல இது வந்து எந்த வகையான மாற்றத்தையும் ஏற்படுத்த போறது இல்லை. எப்படி வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. டிசார்ம் பண்றதுங்கிறது இது வரைக்கும் பல முறை ட்ரை பண்ணியிருக்காங்க. எந்த முறையும் வந்து அவங்க செயல்பாட்டு கொண்டு வந்ததில்லை, கொண்டு வரவும் முடியாது. அப்படி இந்த முறை வந்து முயற்சி எடுத்தாங்கன்னாலும் அதுவும் வந்து தோல்வியில முடியுங்கிறது தான் நம்மளுடைய அனுமானமா இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு போகுங்கிறத நம்ம போக போக பார்த்தோம்னா தெரியும். இந்த 60 நாள் பீரியடுங்கிறது எப்படி எண்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து நகரும்.
இதுல வந்து திரும்ப வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இத அந்த போர் நிறுத்த நாட்களை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரியும், அந்த நாட்கள் தொடங்குறதுல இந்த வர 27ஆம் தேதி சொல்றாங்க, ஜனவரி 27ஆம் தேதி 60 நாள் முடியுதுன்னு. அந்த 28ஆம் தேதி இன்னொரு ஒப்பந்தம் போட்டுட்டு அந்த நாள்ல நாங்க வந்து இவங்களை வெளியில எடுக்கிறோம், அதாவது இஸ்ரேலுடைய ராணுவம் வந்து வெளியேறும் அப்படின்னு பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஒருவேளை அவங்க அப்படி செஞ்சு அதையும் வந்து அவங்க நேர்மையா காமிச்சு, ஆமா இந்த பாருங்க எந்த பிரச்சனை இல்லாம வெளில போயிட்டாங்க, நீங்க இப்ப வந்து டிசாம் பண்ணுங்கன்னு சொன்னா, ஆனா அதுக்கப்புறம் மேல நடக்க போறது மிக பெரிய ஆபத்தா இருக்கும். ஏன்னா அதை எல்லாமே அங்க இருக்க மக்களே சொல்றாங்க. அஹ், சிரிய ராணுவம் வெளியேறின பிறகு வந்து சிரியால எப்படி வந்து எப்படி மிகப்பெரிய அயோக்கியத்தை நடத்திக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் அப்படின்றத. அப்படி எதுவும் இங்க வாய்ப்பு இருக்கா? அதாவது வந்து இன்னும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு போர் நிறுத்தத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறமேல அதை ஒரு காரணமா காமிச்சு பாருங்க அவங்க நம்ம சோட போயிட்டாங்க, நீங்க எல்லாத்தையும் டிசாம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்ற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து எல்லாருமே சொல்றது என்னன்னா, ஹசன் நசர்லா இருந்த வரைக்கும் வேற, இப்ப அவர் இல்லாதப்ப வேற மாதிரியா இருக்கு அப்படின்றாங்க. அதான் கேக்குறேன். இல்ல அப்படிலாம் வந்து தனிநபர் சார்ந்த முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு கிடையாது ஹெஸ்புல்லா. ஹசன் நஸ்ரல்லா இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அந்த அமைப்புக்குன்னு ஒரு சில செட்டப் இருக்கு. அவங்களுடைய சூரா கவுன்சில் இருக்கு. அந்த சூரா கவுன்சில் தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கான முடிவுகளை வந்து எடுக்கக்கூடியது. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை தான் வந்து ஜெனரல் செக்ரட்டரிங்கிறவரு உலகத்துக்கான முகம்தான். அவருடைய முடிவுகள் கிடையாது எல்லாமே. இந்த முடிவுகள்ங்கிறது ஒரு 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 டீமோடைய முடிவு. அந்த டீம் எல்லாம் சேர்ந்து தான் வந்து முடிவெடுப்பாங்க. அந்த சுறா கவுன்சில் முடிவை தான் வந்து அவரு வெளி உலகத்துக்கு சொல்லுவாரு. அவரு தான் வந்து அதனுடைய அத்தாரிட்டி. ஸோ அவர் தான் வந்து அவருடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன மாதிரி அதை பார்க்குறாரு அப்படிங்கிறது அவருடைய வார்த்தைகளுக்கு மிக முக்கியமான மதிப்பீடுகள் வந்து அந்த சுறா கவுன்சில்ல இருக்கும். அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா அதே நேரத்துல அவரு சொல்றது எல்லாமே வந்து செயல்பாட்டுக்கு வருமானா, அப்ப அங்க இடையில வந்து இது சாத்தியம் உண்டு, இது சாத்தியம் இல்லை, இது சரியான நிகழ்வு, இது சரியா போகாது அப்படிங்கிற அந்த சஜஷன் எல்லாம் வந்து அந்த சுறா கவுன்சில்ல வந்து கொடுப்பாங்க மெம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஒரு நபர் மாறிட்டாருங்கிறதுனால வந்து ஒட்டுமொத்தமா எல்லாமே மாறிடுங்கிறது வந்து அது மாதிரி நடக்கிறது இல்லை. ஸோ அதனால அந்த மாதிரி ஹிஸ்புல்லாவில் வந்து இப்போ ஹசன் நசரல்லா வந்து இல்லை, இப்போ வந்து நைம் காசம் வந்துட்டாரு, அதனால அவரு வந்து கம்ப்ளீட்டா வேற முடிவு எடுப்பாருன்னா அந்த மாதிரி நடக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, இதெல்லாம் நடந்துருச்சு, இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இன்னும் வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணட்டும். ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பீரியட்ல என்ன மாதிரியான வயலேஷன்ஸ் பண்ணாங்க இஸ்ரேலு, யார் என்ன வயலேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன, அதை வந்து மதிப்பீடு பண்ணணும். ஏன் அது நடந்ததுங்கிறத வந்து அவங்க இந்த கேரண்டர்ஸ் வந்து சொல்லணும். அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வந்து மீண்டும் வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வந்து நீட்டிக்க முடியும். ஆனா இப்ப இதுல ஆயிரக்கணக்கான முறை வந்து இஸ்ரேல் வந்து போர் நிறுத்தத்தை மீறி இருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் வந்து இஸ்ரேல் கொடுக்க போகுது, அதை வந்து இவங்க வந்து எப்படி லெபனான் தரப்புக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க, இதனாலதான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பொறுத்து தான் வந்து இந்த போர் நிறுத்தம் வந்து நீடிக்கணுமா வேணாமாங்கிறதையும் வந்து முடிவெடுக்கணும். ஸோ அதனால இது வந்து வெறுமனே நீங்க வந்து நீடிக்கணும்னா இதுக்கு மேல இந்த வயலேஷன்ஸ் எல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுத்தாதான் வந்து நீடிக்க முடியும். அப்படி ஒரு வேளை நீங்க வந்து அந்த வயலேஷன்ஸ் வந்து நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து சொல்லிட்டா உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இன்னும் 1 மாசம் நீட்டிக்கலாம், இல்லை இன்னும் 2 மாசம் நீட்டிக்கலாம். இஸ்ரேலுக்கு வந்து மீண்டும் வந்து தன்னுடைய படைகளை வந்து திரட்டுறதுக்கான கால அவகாசம் தேவைப்படலாம். தன்னுடைய அதாவது பாதிப்பு ஏற்பட்டவர்களை வந்து மீண்டும் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து வார்ஃபீல்டு கொண்டு வரதுக்கான கால அவகாசம் தேவைப்படலாம். அவங்களுடைய பல டேங்குகள் வந்து அழிஞ்சிருக்கு, அதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டிலேயிங் டாக்டிக் தான். அதாவது இவங்க மேற்குலக நாடுகள் பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான அமைதி ஒப்பந்தங்கள் ஏற்படுத்துறதுக்கான அடிப்படை நோக்கமே வந்து அவங்க ரீஆர்ம் பண்ணி மீண்டும் வந்து கெப்பாசிட்டியை வந்து உயர்த்திக்கிட்டு சண்டைக்கு வர்றதுக்கு தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. அதுதான் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கிறாங்க.
அதே தான் இங்கேயும் வந்து அவங்களுடைய திட்டமிடல். ஸோ அதனால வந்து எப்பவுமே இவங்க திரும்ப சண்டைக்கு வருவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அது தெரிஞ்சே தான் வந்து இவங்க அலோவ் பண்றாங்க. ஏன்னா இவங்களுக்கும் பல பல பிரச்சனைகள் இருக்கு, உள்ளுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான் இவங்களுக்கும் அதை வந்து ஏத்துக்கொள்ள வேண்டிய நிலையில இவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் இவங்க வந்து பண்றாங்க. ஆனா இப்போ லெபனான் அரசாங்கம் ஒருவேளை வந்து இது எல்லாத்தையும் வந்து நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சுன்னா ஹெஸ்புல்லா வந்து அதை வந்து அக்ரி பண்ணும். ஆனா அது எவ்வளவு காலத்துக்கு அக்ரி பண்ணும்? இதையே வந்து ஆதாரமா வச்சுக்கிட்டு நீங்க வந்து டிஸ்ஆர்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னா ஹெஸ்புல்லா ஏத்துக்குமா? ஹெஸ்புல்லா வந்து வலுக்கட்டாயமா நீங்க டிஸ்ஆர்ம் பண்ண முடியுமான்னா இது வரைக்கும் வரலாறுல பல முறை அந்த முயற்சி நடந்திருக்கு, எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால இஸ்ரேல் வந்து இங்க இருக்கிற வரைக்கும் ஹெஸ்புல்லாங்கிறது இருக்கதான் செய்யும். அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அதை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போற அளவுக்கு ஹெஸ்புல்லா வந்து வீக்கான அமைப்பும் கிடையாது. அந்த மாதிரி அதுக்கான திட்டமும் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால இது எதுவுமே வந்து விஸ்ஃபுல் திங்கிங்கா இருக்கலாம், முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இது எதுவுமே நடைமுறைக்கு வர்றதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்றுதான். ஓகே தோழர். ஏமன் இதுல என்ன நடந்துட்டு இருக்கு? அங்க இப்போ சுச்சுவேஷன் என்ன இருக்கு? அங்க ஏதாவது தகவல் இருக்கா ஏமன் தரப்புல இருந்து? ஏமன்ல வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த வழக்கமா வந்து ஒரு ரேலி நடக்கும் சனா நகரத்துல. அந்த ரேலி நடக்கக்கூடிய பகுதி பக்கத்துல அமெரிக்கா, பிரிட்டன், இஸ்ரேல் 3 நாடுகளினுடைய வான்படை வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. அந்த கூட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கப்போ, அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து மில்லியன் மேன் மார்ச் நடந்துகிட்டு இருந்த டயத்துல, அதாவது 10 லட்சம் மக்கள் வந்து கூடி போராட்டம் நடத்திட்டு இருந்த டயத்துல அது அருகிலேயே வந்து குண்டு போட்டு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது வந்து பியூர் டெஸ்பரேஷன். என்னன்னா இவங்க எந்த அளவுக்கு குரூரமான நாடுகள், மனித குலத்துக்கு எவ்வளவு விரோதமான நாடுகள் அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துல. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க வந்து எந்த அளவுக்கு உளவுத்துறை ரீதியா வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. ஏன்னா யமன்ல இருந்து தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நேற்று இரவு ஹாரி ட்ரூமன் ஏர்கிராஃப்ட் கேரியர் மீது தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் சண்டை நடந்ததா யமன் அன்சார் அல்லாவினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்கிறாரு, ராணுவ செய்தி தொடர்பாளர். ஸோ இதெல்லாம் வந்து என்னத்தை வெளிப்படுத்துதுன்னா அவங்களுடைய தாக்குதலை இவங்களால தடுக்க முடியல. அப்படின்னா அவங்களுடைய டிஃபென்ஸ் கருவிகள் இருக்கக்கூடியது, மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் இதெல்லாம் வந்து எங்க வச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்தை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அது கண்டுபிடிக்க முடியல. இவங்களுக்கு டார்கெட் பேங்க் கிடையாது, ராணுவ ரீதியா தாக்கக்கூடிய டார்கெட் பேங்க் கிடையாது. டார்கெட் பேங்க் இல்லாததுனால என்ன பண்றாங்கன்னா மக்களை அச்சுறுத்துறதுக்காக சிவிலியன் டார்கெட்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல தாக்குதலை நடத்தி அச்சுறுத்தலை உருவாக்குறாங்க. ஸோ இது கம்ப்ளீட் ஃபெயிலியர். அவங்களால வந்து எதிர்கொள்ள முடியலங்கிறத தான் வந்து இது தெளிவுபடுத்துது. அதுக்கப்புறம் யமன் அன்சார் அல் அமைப்பு அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலை, விமானம் தாங்கிய போர்க்கப்பலை தாக்குதல் நடத்தியிருக்கு. அந்த சண்டை வந்து 1.5 மணி நேரம் நடந்ததா யஹியா சரி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே என்னத்தை தெளிவுபடுத்துதுன்னா இவங்கள்ட்ட எந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட்டும் கிடையாது. யமன் வந்து ரொம்ப சாஃபிஸ்டிகேட்டடா இருக்கிறாங்க. அவங்க பரப்புல எங்க என்ன வச்சிருக்காங்கிறது இவங்கள்ட்ட எந்த தகவலும் இல்லைங்கிறது தான் தெளிவா தெரியுது. இதனால இவங்களை வந்து எதிர்கொள்றதுங்கிறதும் நடக்காத காரியமா தான் இருக்கு. இது இன்னொரு பக்கத்துல காசா இனப்படுகொலை நிறுத்துறதுக்கான மிக முக்கியமான கூறா இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கிறது யமன் அன்சார் அல்லா அமைப்பினுடைய தாக்குதல் தான். அவங்க பிளாக்கேட் பண்றாங்க, இவங்களுக்கு போற வர்த்தகத்தை கம்ப்ளீட்டா நிறுத்துறாங்க, இவங்களுக்கு போற ஆயுத வரத்துகளையும் நிறுத்துறாங்க. இஸ்ரேலால தொடர்ந்து வந்து எக்கனாமிக்கலா வந்து சஸ்டெயின் பண்ணக்கூடிய சூழ்நிலைங்கிறது இல்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்துகிட்டு இருக்கிறது யமன் அன்சார் அல்லா அமைப்பு. அவங்க பண்ணியிருக்கிற அந்த பிளாக்கேடு தான். இதுல பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து வந்ததுனால இப்ப அவங்களுடைய கப்பல்களும் இந்த பகுதியில போக முடியாத நிலையில தான் இருக்கு. அது ராணுவ கப்பல் வரைக்கும் இன்னைக்கு வந்துருச்சு.
இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்பை வந்து அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க. கடந்த ஒரு வாரத்துல 2 முறை வந்து இந்த ஹாரி ட்ரூமன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. 2 தடவையும் வந்து அடிபட்டு ஓடி இருக்கிறாங்க. திரும்ப வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால யமனை எதிர்கொள்ள முடியாத நிலையில தான் இருக்காங்க. யமன்ட்ட கம்ப்ளீட்டா தோல்வி அடையக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க. அதுக்கான மாற்று ஏற்பாடும் இவங்கள்ட்ட இல்லை. ஸோ மாற்று ஏற்பாடு எல்லாமே இதை விட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதா தான் இருக்கு. அதனால இதுல வந்து யாரும் உதவி பண்றதுக்கும் தயாரா இல்லை. மேற்கத்திய தரப்பு யமன் அன்சார் அமைப்பு கிட்ட கம்ப்ளீட்டா மிலிட்டரிலி தோல்வி அடைகிறாங்க. ஓகே ஓகே தோழர். இதுல வந்து இவங்க செங்கடல்ல வடக்கு பகுதியிலிருந்து தாக்குதல் நடத்துறதா சொல்றாங்க. அதாவது அந்த ஹாரி ட்ரூமனை கொண்டு போய் வடக்கு பகுதினா இப்ப இந்த போட்டோல பாத்தீங்கன்னா ஏமன் இங்க இருக்கு. சவுதி அரேபியாவில் ரெட்சியோட வடக்கு பகுதினா இதுதான் வடக்கு பகுதி. கிட்டத்தட்ட சவுதிக்கு பக்கமா தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. போயிட்டாங்க. இவங்க ஏரியால இல்ல. ஏமன் பக்கத்துல இல்ல, தூரமா தான் இருந்திருக்காங்க. அப்பவும் தாக்குதல் நடத்திருக்காங்க. பல ஏவுகணைகள் கொண்டு தாக்குதல் நடத்துறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வேற ஏதாவது தோழர்கள் சொல்ல வேண்டிய கருத்துல? வேற போன இதுல வந்து ஒரு தோழர் முஸ்லிம் பிரதர்ஹுட்டை நம்ம தப்பா பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. தமிழ்னு ஏதோ ஒரு பேரு. ஸோ அவர்கிட்ட நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. நமக்கு வந்து எந்த வித பர்சனல் ரீசனும் கிடையாது. முஸ்லிம் பிரதர்ஹுட்டை எதிர்க்கணுங்கிற பர்சனல் ரீசன் கிடையாது. முஸ்லிம் பிரதர்ஹுட்டை தவறா பார்க்கணுங்கிற நோக்கமும் நமக்கு கிடையாது. அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சுதான் வந்து நம்ம வந்து அவங்க எல்லாம் எடை போட்டு நம்ம சொல்றோம். நமக்கு தேவை என்னன்னாக்க முஸ்லிம் பிரதர்ஹுட் சொல்ற மாதிரி செயல்பாட்டுல நல்ல விதமா நடந்திருந்ததுன்னா நம்ம வந்து அவங்கள குறை சொல்றதுக்கு வேலை இல்லை. நம்ம குறை சொல்லணும்னா மனிதாபிமான அடிப்படையில இல்ல மனித உரிமை சார்ந்த குறைகளை வந்து நம்ம சொல்லலாம். அது வந்து அவங்களுடைய அந்த சரியா லா வந்து சரியானதா, அது மனித குலத்திற்கு சரியான ஒரு 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 விதிமுறையா, இல்ல அது இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றதா, அது வந்து ஒரு பழமைவாத சித்தாந்தத்திலேருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம விமர்சனமா வைக்கலாம். அது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஆனா அது வந்து எகைன் வந்து அந்த சமூகத்தினுடைய முடிவுக்கு உட்பட்டது. ஒரு மக்கள் சமூகம் அதை தான் விரும்பி ஏத்துக்குதுன்னா நம்ம அதுல தலையிடுறதுக்கு வேலை கிடையாது. அதுல நடக்கிற மனித உரிமை மீறல் நிகழ்வுகளை பத்தி தான் வந்து நம்ம பேசுவோம். அதை தான் நம்ம விமர்சனம் பண்ணுவோம். ஆனா இங்க அவங்களுடைய இன்டர்னலி அவங்க என்ன வச்சிருக்காங்கிற இந்த விஷயத்தை பத்திலாம் நம்ம பேசல. அவங்களுடைய விதிகள் என்ன, அவங்க என்ன மத ரீதியான விஷயங்கள்ல என்ன மாதிரி அவங்க நிலைப்பாடுகளை எடுக்கிறாங்க, அவங்களுடைய நாட்டுல எந்த மாதிரியான செயல்முறைகளை கொண்டு வராங்கிறதுல அவங்க முடிவு பண்ண வேண்டியது, அந்த மக்கள் முடிவு பண்ண வேண்டியது. அந்த மக்களுக்கு மனித உரிமை பிரச்சனைகள் வரும்போது அதை நம்ம எதிர்ப்போம். அதுதான் வந்து நம்மளுடைய பார்வை. ஸோ அந்த வகையில நமக்கு அவங்களுடைய அந்த சரியத்துலாங்கிறது சரியா வருமா அப்படிங்கிறதுல முரண்பட்ட கருத்து இருக்கு. அதெல்லாம் நமக்கு வந்து அது பிரதான முரண் கிடையாது. நம்ம வந்து அதை வேற விதமா பார்க்குறோம். அதை இந்த கான்டெக்ட்குள்ள அதை கொண்டு வந்து நம்ம சேர்க்கறது இல்லை. இங்க என்னன்னா முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பு கிட்டத்தட்ட வந்து 1920களில் ஆரம்பிச்ச அமைப்பு. அந்த அமைப்பு ஆரம்பிச்சதுல இருந்து அது பிரித்தானிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்த அமைப்புன்னு சொல்லிடுச்சு. அதே போல அமெரிக்காவினுடைய இம்பீரியல் பவருக்கு எதிராக இயங்குறோம்னு இன்றைய வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு எதிராக இயங்குறோம்னு இன்றைய வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஆனா செயல்பாட்டுல இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கங்கிற அந்த கேள்வியை தான் நம்ம எழுப்புறோம். இப்போ இதுல உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு பலஸ்தீனியர்களுக்கு எதிரான இனப்படுகொலை நடக்குது. இதை விட ஒரு பெரிய குற்றம் வந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனித சமூகத்துல இதை விட மனித குலத்திற்கு விரோதமான குற்றம் நடந்தாதான் நான் வந்து என்னுடைய எதிர்ப்பை வந்து நான் களத்துல வந்து செயல்படுத்துவேன், இல்லை களத்துல வந்து நான் வந்து எதிர்ப்பை பதிவு பண்ணுவேன், இல்லை செயல்படுவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது யாரு வேணாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து இதுக்கு மேலேயும் என்ன குற்றம் நடக்கணும்? இந்த சூழ்நிலையில கூட முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்புகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க,
இஸ்ரேலுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால களத்துல அவங்களுடைய செயல்பாடுங்கிறது எதுவுமே இல்லைங்கிறது தான் தெளிவா தெரியுது. இதுல அவரு அவர் வந்து இடையில வந்து என்னத்தை சேர்த்துறாருன்னா, ஹமாஸும் முஸ்லிம் பிரதர்ஹுட்ல இருந்து வந்த அமைப்பு தான். ஸோ அதனால அதை எப்படி நீங்க வந்து ஆஹ், அமெரிக்காவினுடைய ஆதரவு சக்தியா பார்ப்பீங்க அப்படிங்கிறதையும் அவர் கேள்வி எழுப்புறாரு. ஹமாஸுங்கிறது நம்மளுடைய நம்மளுடைய பார்வை எல்லாமே செயல்பாட்டுல அவங்க என்ன பண்றாங்கங்கிறத பொறுத்து தான் அவங்கள வந்து நம்ம சரியானவர்களா தவறானவர்களாங்கிறத கருத்தை வந்து பதிவு பண்றோம். இப்போ ஹமாஸ் வந்து களத்துல செயல்பாட்டுல ஆன்டி இம்பீரியல் பவரா இருக்குது, ஆன்டி இம்பீரியல் அமைப்பா இருக்குது, பாலஸ்தீனியர்களினுடைய விஷுக்காக செயல்படுது, அதற்காக களத்துல நின்று சண்டை போடுது. ஸோ அதனால இது பண்ணிட்டு இருக்கிறதுனால செயல்பாட்டுல அது நடந்துக்கிறது மூலமா தான் நம்ம வந்து அதை வந்து ஜட்ஜ் பண்றோம். இப்போ மற்ற அமைப்புகள் பேசுறாங்களே தவிர செயல்படல. முஸ்லிம் பிரதர்ஹுட்டுக்கு ஆதரவா இருக்கக்கூடியது துருக்கியினுடைய எர்டோகானுடைய ஏகேபி பார்ட்டி. அந்த ஏகேபி பார்ட்டி உங்களுக்கு எர்டோகான் தெரியும், இந்த இந்த இனப்படுகொலை போர் ஆரம்பிச்சதுல இருந்து பல முறை பயங்கரமா பேசியிருக்கிறாரு. அவர் அளவுக்கு இஸ்ரேலையும் நெத்தன்யாகுவையும் விமர்சனம் பண்ணவங்க இந்த பகுதியிலேயே கிடையாது. ஆனா செயல்பாட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அதை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால செயல்பாட்டுல பண்ணாம வாய் வார்த்தைகள் மூலமா நான் வந்து அதை பண்றேன், இதை பண்றேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்னு சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க யாருக்காக அதை பேசுறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை தான் நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. ஸோ அதனால இது முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பு ரெட்டாரிக்கலா பேசுது, அவங்களுடைய கொள்கையில வச்சிருக்கிறாங்க, நாங்க வந்து சைனிஸ்டுக்கு எதிராக இருக்கிறோம், அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஆனா செயல்பாட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா தான் நமக்கு இது உங்களுடைய பின்னணி என்னங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது வெறுமனே முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பு இதெல்லாம் பண்ணல, அதனால இது வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவான அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லல. பல பல ஆதாரங்கள் அதற்காக இருக்கு. நீங்க வந்து செய்மோர் ஹெர்ஸ் எழுதின அவருடைய அந்த ரீடைரக்ஷன்ங்கிற அந்த ஆர்டிக்கல்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஒட்டுமொத்த பிளான் அது இது எதற்காக போட்டாங்கன்னா, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய, இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற அமைப்புகளை வீழ்த்துறதுக்கான ஒட்டுமொத்த பிளானா அமெரிக்கா போட்டிருந்த பிளான் தான், இந்த பகுதியினுடைய கட்டுப்பாட்டுக்காக போட்டுக்கிட்டு இருந்த பிளான் தான் வந்து இந்த ரீடைரக்ஷன்ங்கிற பிளான். இந்த பிளான்ல அவங்க யாரெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத அவரு எழுதியிருக்கிறாருன்னா, முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்புகளை தான் பயன்படுத்துறதா எழுதுறாரு. அப்போ முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்புகள் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஜியோபொலிட்டிக்கல் நலனுக்காக இந்த பகுதியில பிரிவினையை உருவாக்குறதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க அவங்க வைக்கிற சித்தாந்தத்திலிருந்து வந்த அமைப்புகள் தான் அல் கொய்தா, அதே போல இன்னைக்கு இருக்கிற ஹெச்டிஎஸ், மற்ற இஸ்லாமிய அமைப்புகள், இன்னைக்கு சிரியாக்குள்ள நுழைஞ்சிருக்கிற பல அமைப்புகளினுடைய சித்தாந்தமே யாருகிட்ட இருந்து வருதுன்னா, முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்புகள்கிட்ட இருந்து தான் வருது, அமைப்புகிட்ட இருந்து தான் வருது. ஸோ அவங்களுடைய ஆப்சூட் அமைப்புகளாக தான் இன்னைக்கு அல் கொய்தா தொடங்கி ஐசிஸ்ல இருந்து எல்லாருமே வராங்க. இவங்க 3 விதமான ஐடியாலஜிக்கல் இதுல இருந்து வராங்க. ஒன்று வந்து வகாபிசம், சலாஃபிசம், அதுக்கு அடுத்து 3ஆவதா தக்ஃபீரிசம்னு சொல்லி ஒரு புது சிந்தனை ஓட்டத்திலேருந்து வராங்க. இப்போ சலாஃபிசம்ங்கிறது வகாபிசத்தினுடைய ஒரு மாடர்ன் வடிவமா வந்து அவங்க சில மாடரேஷன் வந்து பண்ணி ஜனநாயக அமைப்பு முறைக்கு தகுந்த மாதிரி அதை வந்து மாடிஃபை பண்றாங்க. அவங்க பிரதானமான எதிரியா யாரை வந்து முன்னிறுத்துறாங்கன்னா, ஒரு பக்கம் அவங்க நாங்க சொன்ன மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் வெளிப்படையா பேசுறதுல அமெரிக்க மேற்குலக நாடுகளை எதிரியா முன்னிறுத்துறாங்க. செயல்பாட்டு வடிவுல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பல அதாவது பிற பிரிவுகளை வந்து எதிரிகளா கட்டமைக்கிறாங்க. ஸோ மற்ற இந்த இந்த சன்னி இஸ்லாமிய பிரிவுக்கு மாற்றா இருக்கக்கூடிய இஸ்லாமிய பிரிவுகளையே வந்து அவங்க எதிரிகளா கட்டமைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து வகாபிச சிந்தனையிலையும் வருது, இதுதான் சலாபிச சிந்தனையிலையும் வருது. இதனுடைய உச்சகட்ட வடிவமா வர்றதுதான் தக்ஃபிரி.
இந்த தக்ஃபீரிங்கிறது கம்ப்ளீட்டா என்ன சொல்லுதுன்னா, இந்த இஸ்லாமிய அதாவது சன்னி இஸ்லாமிய வகாபிச சிந்தனை மரபுல செயல்படாத நாடுகள், தலைவர்கள் எல்லாருமே தகுதியற்றவர்கள். கம்ப்ளீட்டா வந்து அவங்கள அழிச்சொழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பின்னணியிலேருந்து இந்த தக்ஃபீரிசத்தை ஃபாலோ பண்ணி வர்ற அமைப்புகள் தான் அல் கொய்தா, ஐசிஸ், ஹெச்டிஎஸ் போன்ற அமைப்புகள். ஸோ இவங்க எல்லாருமே முஸ்லிம் பிரதர்ஹுட்டினுடைய வழிவந்தவர்களா தான் இருக்கிறாங்க, ஆப்சூட் அமைப்புகளா தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் இன்னைக்கு யமனுக்குள்ள அதாவது சதன் பார்ட்ல, அதாவது ஏடனை தலைமையகமா கொண்டிருக்கக்கூடிய இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்டு அரசாங்கமா இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தினுடைய தலைவர் எங்க இருக்கிறாருன்னா, ரியாதுல ஒரு ஹோட்டல்ல இருந்து அந்த அரசாங்கத்தை நடத்துறாரு. அவர் ஏடன்ல கிடையாது. அவரு அந்த அரசாங்க கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பிரதர்ஹுட் ஆப்சூட் அமைப்பு, யமன் அன்சார் அல்லா அமைப்பு போர்க்குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுது. மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலை நடத்திட்டு இருக்கு. இதுக்கு சர்வதேச சமூகம் வந்து எங்களுக்கு உதவி பண்ணணும், இந்த அரசாங்கத்தை நீக்கிறதுக்கான உதவிகளை வந்து எங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி வெளிப்படையா பேசிட்டு இருக்கு. அவங்களுடைய கட்டுரைகள் எல்லாமே என்ன மாதிரி எழுதுறாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையில யமன் அன்சார் அல்லா அமைப்பு இயங்குறது யாருக்காகன்னா பலஸ்தீனியர்களுக்காக இயங்கல, அது ஈரானுடைய இன்ட்ரெஸ்டுக்காக இயங்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பார்வை. ஆனா நடைமுறையில ஈரானுக்கே ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவாகிட்டு இருக்கு. ஹெஸ்புல்லா வந்து இயங்க முடியல. அப்படியெல்லாம் இருக்கும்போது யமன் அன்சார் அல்லா அமைப்பு மட்டும் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு. யமனுக்கு இதனால பெரிய பாதிப்புகள் உருவாகுங்கிறது யமன் அன்சார் அல்லா அமைப்புக்கு தெரியும். அப்படியும் அவங்க வந்து விட்டு கொடுக்காம இந்த தாக்குதலை நடத்துறாங்க. ஸோ இது வந்து ஜெனீவா கன்வென்ஷனுடைய செயல்பாட்டு வடிவமா வந்து யமன் அன்சார் அல்லா அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. இப்போ உலக சமூகத்துக்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா, யமன் அன்சார் அல்லா அமைப்பு ஈரானுக்காக இயங்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெளிப்படையா அவங்க சொல்ல போறது என்னன்னா, இல்ல பலஸ்தீனியர்களுக்காக தான் அவங்க இயங்குறாங்கிறத அவங்க சொல்ல போறாங்க. ஆனா இங்க இருக்கிற அமைப்பு, முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, யமன் அன்சார் அல்லா அமைப்பு ஈரானுக்காக இயங்குது, அது பாலஸ்தீனியர்களுக்காக இயங்கல, பாலஸ்தீனியர்களை அது பகடையா வந்து பயன்படுத்துது அப்படிங்கிறத அவங்க வைக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் இன்னைக்கும் வந்து எகிப்துக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பு வந்து இருக்கு. ஆனா இந்த இனப்படுகொலை போர் இவ்வளவு காலம் நடந்திருக்கு, 15 மாசம் நடந்திருக்கு. ஏன் வந்து இவங்க எந்த வகையான துரும்பியும் கிள்ளி போடல? ஏன் வந்து இவங்க தாக்குதல் நடத்தல? இங்க தாக்குதல் நடத்தின எல்லா அமைப்புகளும் இவங்களுக்கு எதிரியா இவங்க சொல்லக்கூடிய சியா முஸ்லிம் பிரிவை சார்ந்த அமைப்புகள் தான் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க ஹிஸ்புல்லா நடத்துது, பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் நடத்துது ஈராக்ல இருந்து, யமன் அன்சார் அல்லா அமைப்பு நடத்துது, இதுல ஈரான் வந்து தாக்குதல் நடத்துது. ஸோ இப்ப இவங்க தான் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. 15 மாசமா இனப்படுகொலை நடக்குது. 15 மாசத்துல எத்தனை முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பு இந்த பிரச்சனைகளை தலையிட்டு தாக்குதல் நடத்தி அமெரிக்காவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினுச்சு, இஸ்ரேலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினுச்சு? இதுல மிக முக்கியமான லீடரா இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட்டுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய லீடர்னா ஏர்டகான். ஏர்டகான் இந்த 15 மாசத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு? பாலஸ்தீனியர்களுக்காக என்ன பண்ணாரு? துருக்கி முஸ்லிம் பிரதர்ஹுட்ட முழுமையா ஆதரிக்கக்கூடிய ஃபண்டு பண்ணக்கூடிய நாடு வந்து இது கத்தாரு. கத்தார் என்ன பண்ணிருக்குது இந்த இனப்படுகொலை போர்ல? அதனுடைய நடவடிக்கைகள் என்ன? இது என்னன்னா, இந்த இந்த இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இனப்படுகொலை நடத்துறதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சு தாக்குதல் நடத்தி அதனால மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திச்சிருக்கக்கூடிய லெபனான்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அமைப்பான ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல முதன்மையா நின்று இயங்கக்கூடிய நாடு கத்தாரு. அப்ப இதுதான் வந்து பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடா? இதுதான் வந்து பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவா பண்ண வேண்டிய விஷயமா இன்றைய காலகட்டத்துல? யமன் அன்சார் அல்லா அமைப்புக்கு எதிராக தான் வந்து இயங்கணுமா பாலஸ்தீனியர்களை பாதுகாக்கிறதுக்கு? என்ன மாதிரியான இது செயல்முறை? இது யாருக்காக பண்றாங்க? இதுதான் நம்ம கேள்வி எழுப்புறோம். நடைமுறையில அவங்க எதுவுமே பண்ணல. நடைமுறையில பேக்டோர் வழியா அமெரிக்காவினுடைய இம்பீரியல் இன்ட்ரெஸ்டுக்காக தான் இந்த பகுதி முழுக்க வந்து அவங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க.
அதுதான் கடந்த காலத்திலையும் நடந்திருக்கு. இதுவரைக்கும் அவங்க பாலஸ்தீனியர்களுக்காக எந்த துரும்பும் கிள்ளி போடல. பேசி இருக்கிறாங்களே தவிர, இன்றைய வரைக்கும் அவங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டுல பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர, செயல்பாட்டு வடிவுல எதுவுமே பண்ணல. இன்னைக்கு ஜுலானி வந்திருக்கிறாரு. ஜுலானி ஐசிஸினுடைய ஆஃப் சூட் அமைப்பா இருக்கக்கூடிய ஹெச்டிஎஸ் தான் அவருடைய அமைப்பு. அதுவும் இதே முஸ்லிம் பிரதருடைய சிந்தனை ஓட்டத்திலிருந்து வரக்கூடிய அமைப்பு தான். அந்த அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக என்ன பண்ணுச்சு? ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இஸ்ரேலுக்கு எதிராக என்ன பண்ணுச்சு? இஸ்ரேலுக்கு எதிராக சுண்டு வரல கூட உயர்த்தல. ஸோ இதுதான் அவங்களுடைய செயல்பாடு. அப்ப யாருக்காக இயங்குறாங்க? இன்னைக்கு அமெரிக்காவினுடைய அதிகாரிகளை சந்திச்சு பேசுறது, மேற்குலக நாடுகளினுடைய அதிகாரிகளை சந்திச்சு பேசுறது, எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. இஸ்ரேலுக்கு எதிராக ஏன் எந்த நடவடிக்கையும் பண்ணல? ஸோ அதனால இது எல்லாமே நம்ம பார்த்து தான் பேசுறோமே தவிர சும்மா பேசல. நமக்கு பர்சனலா எந்த வெறுப்பும் கிடையாது. அவங்களுடைய செயல்பாடுங்கிறது கடந்த 100 ஆண்டுகள்ல எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எதுவும் இஸ்லாமிய மக்களுக்கு நன்மை பயக்கிற மாதிரியான செயல்பாட்டிலையும் அவங்க இறங்கல. அவர் சொல்லியிருந்த இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. எகிப்துல மோர்சி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம், முஸ்லிம் பிரதரினுடைய மோர்சி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு பிசீச் பண்ணத பாலஸ்தீனியர்களுக்காக உதவி பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. அவரு இஸ்ரேல் கூட நார்மலைசேஷன் ப்ராஜெக்டுக்கு முழுமையான ஒப்புதல் கொடுத்தாரு மோர்சி வந்தது. அதற்கு எதிராக அந்த நாட்டுக்குள்ளேயே அந்த அமைப்புகளுக்குள்ளேயே பிரச்சனை வந்தது. அவர் எந்த வகையிலையும் பாலஸ்தீனியர்களுக்கு பெரிய அளவுக்கு உதவி பண்ணல. இஸ்ரேலை லெஜிட்டிமைஸ் பண்றது, இஸ்ரேலுக்கு உதவி பண்ற வேலைகள்ல தான் அவர் ஈடுபட்டாரு. ஸோ அதனால எதுவுமே அவர் பண்ணலைங்கிறது தான் வரலாறு. ஸோ அதனால இதெல்லாம் தெரியாம நம்ம பேசல. அவங்களுடைய செயல்பாட்டு வடிவம்ங்கிறது எதுவுமே நடைமுறையில அவங்க செயல்படுத்தல. அவங்க சொல்றது மட்டும் பண்றாங்க. அது மாதிரி பல பேர் சொல்றவங்க இருக்காங்க. தமிழ் தேசிய அரசியல்லையும் இது மாதிரி வாயால பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. செயல்முறைக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம செயல்பாட்டை வச்சு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர வாயால பேசுறத வச்சு எதையும் சொல்ல முடியாது. வாயால பேசுறத முழுமையா நம்பிட்டு அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அதன் மூலமா அவங்கள ஜட்ஜ் பண்ணணும்னா இந்த உலகத்திலேயே பாலஸ்தீனியர்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே நபர் எர்டோகான் தான். அப்ப எர்டோகானை தான் நம்ம ஆதரிக்கணும். எர்டோகன் தானே? எப்படி தோழர்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. எர்டோகனை பத்தி ஒவ்வொரு வீடியோலையும் கடந்த 10 வீடியோலையும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கோம் எர்டோகனை பத்தி. இப்போ எர்டோகன் எங்கேருந்து வந்திருக்காருன்றதையும் சொல்லியிருக்கிறோம். லைவ்ல நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும். அந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல 1000வது நாள் இதை பத்தி பேசும்போது இந்த லைவ்ல நீங்க சொன்னீங்க எர்டோகனே பிரதர் முஸ்லீம் பிரதர்ஹுட்ல இருந்து வந்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு எத்தனை அந்த சிந்தனை இல்லைங்க. எர்டோகானுடைய அடிப்படை சிந்தனைங்கிறது அவரு ஒட்டமான் எம்பையரினுடைய அந்த அந்த நேஷனலிஸ்ட் சிந்தனையிலிருந்து தான் வராரு. ஆனா துருக்கிக்குள்ள பெரிய அளவுக்கு முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்புகள் இருக்கு. அவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு அந்த சமூகத்தையே, ஏன்னா அது சூஃபி கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் துருக்கி. துருக்கி முழுமையான இந்த இந்த சலாஃபி வகாபி சிந்தனை ஓட்டத்திலிருந்து வரக்கூடிய நாடு கிடையாது. அது சூஃபி கல்ச்சுரல் வேல்யூஸை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு. அங்க இன்னைக்கு முஸ்லிம் பிரதர்ஹுட்னுடைய அமைப்புகள் வலுவா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓட் பேஸ்ல இருந்து தான் எர்டோகானுக்கு ஆதரவு வருது. ஏகேபி பார்ட்டி ரொம்ப அலைண்டா இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்புகள் தான். அதன் மூலமா தான் அது ஒரு இஸ்லாமிய நாடுங்கிற மாதிரி கட்டமைக்கிறாங்க. ஏன்னா அந்த சிந்தனை மரபுங்கிறது கம்ப்ளீட்டா இந்த சலாஃபிஸ்ட் சிந்தனை மரபை அங்க திணிக்கிறாங்க. அந்த சமூகத்துக்குள்ள அதை திணிக்கிறாங்க. அது பெரிய அளவுக்கு அங்க இருக்கிற செக்குலர் முஸ்லிம் மத்தியில பெரிய பிளவுகளை உருவாக்குது. அது பெரிய அவங்க விருப்பம் இல்லாம தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி இஸ்லாமிய ஒரு முழுமையான இஸ்லாமிய நாடா இருக்கிறத அவங்க விரும்பல. ஏன்னா அவங்க செக்குலரா இருக்கணும்னு விரும்புறாங்க. ஸோ இவங்க பெரிய அளவுக்கு ஏகேபி பார்ட்டி இஸ்லாமிய அமைப்புகளையும் இந்த முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்புகளை எல்லாத்தையும் ஆதரிச்சு அவங்களுடைய ஆதரவின் மூலமா தான் அது ஆட்சிக்கே வருது.
ஸோ அவங்களுக்கு ஆதரவா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து ஏர்டோகான். இப்ப ஏர்டோகானுடைய சிந்தனை ஓட்டமும் கிட்டத்தட்ட முஸ்லிம் பிரதர்ஹுட்டினுடைய சிந்தனை ஓட்டம் மாதிரி தான் இருக்கு. அவங்க கூட தான் வந்து இணைந்து இயங்குறாரு. அந்த கட்சியே அவங்க கூட தான் வந்து இணைந்து இயங்குது. அதனால இவர் நேரடியா முஸ்லிம் பிரதர்ஹுட்ல வந்தாரா வரலையாங்கிறதுலாம் அடுத்த விஷயம். இவருடைய ஆட்சி அதிகாரம்ங்கிறது இந்த கலாச்சாரத்தையும் இந்த அமைப்புகளினுடைய ஆதரவையும் பெற்றுதான் வராரு. அந்த அமைப்புகள் கூட நெருங்கிய உறவுல இருக்கக்கூடிய நபர் தான் வந்து ஏர்டோகான். ஸோ அந்த பின்னணியில தான் நம்ம சொல்றோம் ஏர்டோகான்ங்கிறவரு கிட்டத்தட்ட முஸ்லிம் பிரதர்ஹுட்டினுடைய ஒரு வழித்தோன்றலா தான் வராரு அப்படின்ட்டு. புரியுது பார்க்கலாம் எப்படி இது போகுது அப்படின்றது. ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி 15 மாசம் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து 2 நாளைக்கு முன்னாடி லேண்ட்சென்ட் சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு 6 மாசம் முன்னாடி சொன்னாங்க கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து அவங்களாலே சொல்ல முடியல, எத்தனை பேருன்னு சொல்ல முடியல. 40% வந்து ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 40%, அல்லது வந்து சொன்ன தொகையிலேருந்து 40% அதிகமா அப்படின்னு தெரியல. அத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலோட்டமா பார்த்தாவே கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த காசா மக்கள் தொகையில 5% பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு கொடுமை நடந்த பிறகும் எதுவுமே பேச மாட்டேன், ஆனா உலகம் பூரா நாங்க இருப்போம் அப்படின்னு ஒரு இது ஒரு அமைப்பு சொல்லுதுன்னா அதெல்லாம் எதுக்கு அந்த அமைப்பு? அதுக்கு பேர் இருக்கு முஸ்லீம் பிரதர்ஹுட். அது கலைச்சிட்டு போயிடலாம். 10 பைசா பிரயோஜனம் இல்லாத ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு எதுக்கு சும்மா அதுக்கு வர தோழர்கள் வந்து வேக வேகமா விட்டு கொடுக்குறாங்க? அதான் எனக்கு ரொம்ப கோபமே வருது. ஒரு தடவை 2 தடவை தெரியாம பேசுறது வேற, ஆனா ரொம்ப வேகமா வந்து நீங்க முஸ்லீம் பிரதர்ஹுட்டை பத்தி உங்களுக்கு தெரியல. சரி, தெரியாம இருக்கட்டும், எங்களுக்கு தெரியாம இருக்கட்டும். அவங்க இத்தனை நாள்ல என்ன பண்ணாங்க? என்ன வேலை பண்ணாங்க? ஒரு வேலையுமே பண்ணாம அவங்கள பத்தி அதை பத்தி இந்த 15 மாசம் நீங்க வரலாறு முழுக்க விடுங்க. நீங்க இந்த 15 மாசத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க? ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. இது வந்து முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பு இவ்வளவு தூரம் உதவி பண்ணிருக்குங்க பாலஸ்தீனியர்களுக்கு, நீங்க எப்படிங்க வந்து அதை வந்து அமெரிக்க ஆதரவு அமைப்புன்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேள்வி எழுப்புனா என்ன பண்ணிருக்காங்கிறத சொல்லணும்ல. இந்த 15 மாசத்துல இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் மட்டும்தானே வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அவங்க தானே இப்ப இன்னும் சொல்ல போனா லெபனானுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. லெபனான் வந்து தனியா இருக்கிற ஒரு சாவரின் நாடு. அந்த நாட்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட வந்து 3000க்கும் மேற்பட்ட லெபனான் மக்கள், பொதுமக்கள் வந்து பலியா இருக்கிறாங்க. அந்த அமைப்பினுடைய தலைவரை வந்து இழந்திருக்கிறாங்க. அவங்களுடைய முக்கிய லீடர்ஷிப் எல்லாத்தையுமே வந்து இழந்திருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க யாரு? முஸ்லிம் பிரதர்ஹுட்டுக்கு எதிரா இருக்கக்கூடியவர்கள். இவங்களதான் வந்து முஸ்லிம் பிரதர்ஹுட் அழிக்கணும்னு சொல்லி திட்டமிடுது. ஸோ அப்ப இது எப்படி வந்து நீங்க அவங்கதான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கதாங்க பாலஸ்தீனியர்களுக்காக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களா ஒரு கற்பனை கதையை பேசி இது வந்து அன்சரல்லா அமைப்பு ஈரானுக்காக வந்து வேலை பார்க்குது, அது வந்து பாலஸ்தீனியர்களுக்காக வேலை பார்க்குது, நீ சொல்லலாம். 1000 கருத்துக்களை வந்து சொல்லலாம். களத்துல செயல்பாட்டுல இதுக்கு மேலேயும் வேற என்னத்த உனக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியிருக்கு? நான் பாலஸ்தீனியர்களுக்காக ஒவ்வொருத்தரையும் வந்து சண்டை போடுறேன் அப்படிங்கிறத வாயால சொல்ல தேவையில்ல, செயல்பாட்டுல தான் நீங்க காட்ட முடியும். செயல்பாட்டுல அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நீங்க 1000 கற்பிதங்கள் அவங்க மேல போட்டீங்கனாலும் அதை நம்புறதுக்கு யாரும் தயாரா இல்ல. அதை நம்புற அளவுக்கு நைவா யாரும் இங்க கிடையாது. இல்ல இன்னும் ஒண்ணு, அப்பப்ப நம்ம தோழர்கள் வந்து டெலிகிராம்ல பேசுவாங்க. நமக்கு எனக்கு இப்போ ஒரு ஊர்ல நடக்கிற சாதி சண்டை மாதிரி. அது வந்து சன்னி பிரிவு, இது சியா பிரிவு. எவ்வளவு கொடுமையா இருக்கு இதெல்லாம் கேட்கும் போது. இதான் எனக்கு ஒண்ணும் புரியல. யாரு அப்படியெல்லாம் பார்த்து இங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கா? இத்தனை பேர் நம்ம எதுக்காக உட்காந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்? எதுக்காக உட்காந்து இத்தனை நாளா நம்ம திறந்தரம் எழுதிக்கிட்டு இருக்கிறோம்? அவங்க முஸ்லீம்னா, இல்ல நான் முஸ்லீமா, இல்ல செந்தில் தோழர் முஸ்லீமா? கிடையாது. இல்ல மதத்தை பார்த்து பேசுறோமா? அவங்க பேசுற அரபி எங்களுக்கு தெரியுமா? அவங்க பாதி பேர் இங்கிலீஷ பேச மாட்டாங்க, அவங்க அரபி தான் பேசுவாங்க. நான் பேசுற தமிழ் அவனுக்கு புரியாது. எதுக்காக பேசுவான்? மனித உரிமைக்காக மட்டும் தான் பேசுறோம். உலகம் முழுக்க எங்க இனப்படுகொலை நடந்தாலும் உடனடியா ஓடி போய் அதை காப்பாற்றணும், அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் எந்த இந்த இந்த பிரிவுல இருந்து வந்தான், அந்த பிரிவுல இருந்து வந்தான். உலகத்துல இருக்க எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா? இந்த முஸ்லீம் சுத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்களால தூக்கி ஓரமா போடுறதுதான். அவங்க ஒதுக்கி விட்டீங்கன்னாவே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். அவங்க தான் இருக்கிறது எல்லாத்தையும் பிரச்சனை திரும்ப கிளம்பிட்டு இருக்காங்க. சம்மந்தமே இல்லாம சிரியாவை போய் ஆட்சியை கவுத்து விட்டுருக்காங்க. சிரியாவை அப்படியே விட்டுருந்தா அது பாட்டுக்கும் இந்நேரம் இங்க போயிட்டு இருந்திருக்கும். அவங்க வேணுங்கிற ஆயுதம் வந்திருக்கும், அவங்க பாட்டுக்கு வேலை பார்ப்பாங்க. எல்லாத்தையும் சிரியால ஆட்சி மாற்றம் பண்ணி பாலஸ்தீனத்துக்கு என்ன உதவி பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுங்க? ஏன்னா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா,
சிரியாவினுடைய ஆட்சி மாற்றம் நடந்த உடனே சிரியாவினுடைய 40% நிலப்பரப்பை இஸ்ரேல் பிடிச்சிருக்கு. அதுதான் வந்து பாலஸ்தீனத்திற்கான உதவியா? இப்படி பேசிட்டே போலாம், கோவம் தான் வருது. இதை திருப்பி திருப்பி தொடங்கலாம். ஏன்னா இதுல நான் நிறைய நாள் பேசுறதே இல்லை, நீங்க பேசுறத நான் நிப்பாட்டிக்கிற காரணம் என்னன்னா, சரி அது ஒரு தோழர்களுக்கு ஒரு புரிதல போகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அதுக்கு மேல நடுவில் பேசுறதே இல்லை. அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சு அது பாட்டுக்கு வேற எங்கேயே டாபிக் போயிடும் சொல்லி தான் நான் நடுவில் பேசுறதே கிடையாது. பார்க்கலாம். இது என்னன்னா நம்ம திரும்ப திரும்ப தோழர்கள் கேட்டுக்கிற ஒண்ணு விஷயம் தான் இப்படிதான். நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, இங்க இங்க இருக்கக்கூடிய அரசியலை எதிரேந்து பார்க்கணும்னா தயவு செஞ்சு நீங்க வரலாற்று ரீதியா நடந்த நிகழ்வுகள்ல இருந்து பாருங்க, நிகழ்காலத்தை பாருங்க, எதிர்காலம் என்னவா போக போகுதுன்னு பாருங்க. சோ வரலாறு தான் நமக்கு வந்து எதிர்காலத்தை சொல்லும். நிகழ்காலத்தை மட்டும்தான் உங்களால நீங்க என்னன்னு பார்க்க முடியும். ஆனா எதிர்காலம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா வரலாறுல என்ன நடந்துச்சோ அதுதான் எதிர்காலத்தில் நடக்கும். அதுதான் திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம். இந்த வரலாறுகள் பல நேரத்துல சொந்த இனம், சொந்த மதம், சொந்த சாதின்னு சொல்றபடியே காப்பாத்தலாம். அதுதான் நடந்திருக்கு. அதை முதல்ல புரிஞ்சு வச்சுக்கிட்டாவே விஷயம் புரியும். உலகம் முழுக்க நடக்கக்கூடியது புவிசார் அரசியல் பொருளாதாரத்தை மட்டும்தான் மையமா வச்சு நடக்குது. அது மட்டும்தான் நடக்குது. மேற்குலக ஏகாதிபத்தியத்தினுடைய விருப்பத்துக்காக மட்டும்தான் நடக்குது உலகம் முழுக்க, வேற எதுவும் நடக்கல. எக்ஸாம்பிள், லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ரொமானியா. போன மாசம் வந்து ஜார்ஜியால தேர்தல் நடந்து முடிஞ்சு அங்க வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு அரசு வந்துருச்சுன்ற காரணத்தினால ரொமானியால போன வாரம் நடக்க இருந்த தேர்தலை உடச்சிட்டாங்க. தேர்தல் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அங்க இப்ப இருக்கிறவர் ஜெயிச்சு வந்தாருன்னா அடுத்து அவர் வந்து இதுக்கு ஆதரவா வந்துருவாரு, ரஷ்யாவுக்கு ஆதரவா வந்துருவாரு அப்படின்னு. ஏன் ரொமானியாவில தேர்தல் நிப்பாட்ட வேண்டிய காரணம் என்ன? ஏன்னா அது வந்து யாருக்கு ஆபத்தா போகும்? ரஷ்யாவுக்கு ஆதரவா போயிடும், மேற்குலகத்தோட எண்ணங்களுக்கு எதிராக போயிடும் அப்படின்னு சொல்லி. அப்ப ரொமானியாவில நிப்பாட்டுறதுக்கு அவன் இந்த காரணத்தை சொல்லியிருக்க மாட்டான், வேற ஏதாவது உள்ளூர் ஒரு காரணத்தை சொல்லியிருப்பான். அது போலதான் இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்க சர்வதேச அரசியலோட பொருத்தி பார்த்தா மட்டும்தான் புரியுமே தவிர உள்ளூர் அரசியலோட பொருத்தி பார்த்தீங்கன்னா புரியவே புரியாது. அதுதான் திரும்ப திரும்ப நம்ம கிட்டத்தட்ட 200 காணொலி தாண்டி போட்டிருக்கோம். முதல் காணொலியிலிருந்து தொடக்கத்திலேருந்து செந்தில் சொல்லிட்டு வருது அதுதான். அனைத்தையும் சர்வதேச அரசியலோட பொருத்தி பாருங்க. தூரத்திலிருந்து உங்க அரசியல் இருந்து தூரத்திலிருந்து வச்சு பாருங்க, உங்களுக்கு பக்கத்துல வச்சு பார்க்காதீங்க, அப்பதான் புரியும். சொல்ல நீங்க வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? இல்ல தோழர், வேற எதுவும் இல்ல. பாத்துக்கலாம். தோழர்களுக்கு மிக்க நன்றி. நான் ரொம்ப கோப விஷயம் இருந்தாலும் மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. இது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா தோழர்களுக்கு முதல்ல ஒரு புரிதல் வேணும். அந்த காரணத்தினாலதான் கோபப்பட வேண்டியதாயிருச்சு. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செஞ்ச தோழர். நன்றி தோழர், தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.